முக்கியமான 3 விஷயத்துல கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, ராசிக்கு 12ல குரு மறைஞ்சிருக்கிறார் இப்போ. போன மே மாசம் 11ஆம் தேதியிலிருந்து 2026 மே 11 வரைக்கும் குரு மறைஞ்சு தான் இருப்பார். குரு மறைஞ்சிருக்காரே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போக வேணாம். ஏன்னா அஷ்டம சனியில ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாலும் குரு பார்க்குற இடம் சூப்பரா இருக்கு. அதுதான் உங்ககிட்ட நான் 3 விஷயமா பகிர்ந்துக்க போறேன். குரு 4வது இடத்தை பார்க்கிறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்கும்போது வீட்டில் சுபகாரியம் நடக்கும். மனையில சிக்கல் இருந்துச்சுன்னா அது சரியாகும். வீடு கட்டி முடிக்காம இருந்தீங்கன்னா கட்டி முடிப்பீங்க. டாக்குமெண்ட் ஏதாவது பிரச்சனை இருந்தா சரியாகும். வீடு வாங்கணும்னு நினைச்சா வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சா வாங்குவீங்க. அப்போ தாய், மன, வீடு, வாகனம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமும் கடகராசிக்கு விலகும். இது முதல் விஷயம். 2வது விஷயமா 6வது இடத்தை குரு பார்க்கிறார். 6 குரு பார்க்கும்போது எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஏற்கனவே உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு நட்பா மாறுவாங்க. பெரிய கடன் சுமையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், பொருளாதார நெருக்கடியில் இருக்கேன்னா அந்த கடன் எல்லாம் நீங்க படிப்படியா அடைச்சே தீருவீங்க. ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 6வது இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு சூப்பரா சரி பண்ணி விட்டுடுவார். இனிமேல் நீங்க பயப்பட வேணாம். ரொம்ப முக்கியமானது 8வது இடம். 3வது விஷயமா சொல்ல போறது 8வது இடத்தை குரு பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய சிக்கல் சரியாகும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடிய சிக்கல் சரியாகும். 3வது நபரால் இருந்து வந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் கடகராசிக்கு விலகும். அதே மாதிரி கணவன் மனைவி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவு சரியாகும். ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தானா உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கடவுள் அமைச்சு கொடுப்பாருங்க. ஸோ இந்த 3 விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்துக்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இதை போல வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.